அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மாடி தோட்டம், மாடி மேலே நாம் வளர்த்தக்கூடிய மூலிகைகளை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா இது பனிக்குறுக்கன். இது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், கபக்கட்டு இதுக்கெல்லாம் இந்த இலையினுடைய சாறு எடுத்து இதில் தேன் கலந்து கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி, இருமல், கபத்தை பூரா இது எடுத்துரும். இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை டெய்லி 2 இலை சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம என்றுமே இளமையாக இருக்கலாம். அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த பனிக்குறுக்கன். அதுபோல் இது பார்த்திங்கன்னா மருதொன்றி, மறுபடியும் தோன்றக்கூடியது. இதை நகத்தில் அழகுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நெகை சுத்து வராது, நமக்கு பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ளார பூதாது. அதுக்கு அற்புதமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மருதாணி. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது செம்பருத்தி பூ ஹார்ட்டு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் செம்பருத்தி பூவை எடுத்து தண்ணியில் போட்டு அதில் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சோம்னு சொன்னால் இந்த செம்பருத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பூரா அந்த தண்ணியில் மிக்சிங் ஆயிரும். அந்த தண்ணியை நாம் எடுத்து அப்படியே நம்ம குடித்தோன்னு வைங்க, ஆர்ட்டு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எல்லாம் போயிடும். இந்த செம்பருத்தி பூவுக்கு ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்குங்க. இது அப்படியே வேணாலும் நம்ம எடுத்து அந்த இதில் மாத்திரம் சாப்பிடலாம். ஒரு நல்ல ஒரு ஔஷத குணம் உள்ளதான இந்த செம்பருத்தி பூவும் இந்த இலைகளை அரைச்சி நல்லா தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா முடி நல்லா உங்களுக்கு செழிப்பாக வளரும். தலையில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளங்கள் எல்லாம் போயிடும். இந்த செம்பருத்தியுடைய இலைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான குணம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிரம்மி வழுக்கைன்னு சொன்னால் இது ஒரு அற்புதமான இதுங்க. இதை குழந்தைகளுக்கு இதனுடைய இதில் தேன் கலந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்ல ஞாபக சக்தி, மூளை நல்ல பலப்படும். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. காமாலைக்கு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு அற்புதமான மருந்துங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையை நாம் டெய்லி ஒரு 4 இலை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு கப சம்பந்தமான எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது. உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பூரா சுத்தமாகி நம்ம உடம்பில் தங்க சத்து சேரும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தானுங்க இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்ட பூ. இது கண் சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் இது போக்கிருங்க. இந்த பூ நல்லா உங்களுக்கு விரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியில் கண் கழுவுனாலே நமக்கு கண் பூரா தெளிவாயிடும். அதே மாதிரி இந்த பூ எடுத்து நல்லா கசக்கி ஒரு வெள்ளை துணியில் கசக்கி சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் கண்ணில் விட்டுட்டு வந்தால் கண் சம்பந்தமான எல்லா வியாதியும் இந்த நந்தியார் வட்ட பூவினால் உங்களுக்கு மாறும். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஔஷத குணம் உள்ளது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நந்தியா வட்ட பூ ஒரு அற்புதமான மருந்துங்க. இது பார்த்திங்கன்னா துளசி, கிருஷ்ண துளசி. இது எப்படின்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கபரோகங்கள், குழந்தைகள் மாத்திரமில்லை பெரியவங்க வரைக்கும்
சளி, இருமல், கபம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தேன் கலந்து இந்த துளசி சாறும் தேனும் குடிக்கும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய கபங்களை பூரா இதை அறுத்து எடுத்துருங்க. இந்த துளசிக்கு ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது ரோஸ்மேரி. இந்த முடி வளரக்கூடிய அற்புதமான தைலங்கள் எல்லாம் இதை சேர்த்து காய்ச்சலாம். இது காய்ச்சி தலையில் போடும்போது உங்களுக்கு நல்ல முடி நல்லவோ வளரும். அவ்வளோ ஒரு அற்புதமான குணம் உள்ளது இந்த ரோஸ்மேரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பொன்னாங்கண்ணி. இதை நாம் கறி வச்சும் சாப்பிடலாம், எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையிலையும் நம்ம உபயோகப்படுத்தலாம். இது தேய்க்கும்போது நம்ம கண் வந்து நல்ல தெளிவடையும், கண் பார்வை நல்ல தெளிவடையும், கண் நல்ல காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தானுங்க பொன்னாம் கண்ணி. பொன்னாம் காண்பீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது தூதுவளை. இது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய பாறை மாதிரி எருகி போய் இருக்கிற சளியும் கூட இந்த தூதுவளை வந்து உங்களுக்கு குணப்படுத்திடுங்க. இது ஒரு அற்புதமான மருந்துங்க. இதை நாம் ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம், சட்னி மாதிரி வச்சு சாப்பிடலாம்.